ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு 551 ஆம்ப்பு டால்பி டிடிஎஸ் இது ரெண்டும் சப்போர்ட் பண்ணுறதே நம்ம கண்டிருக்கிறோம். ஃப்ரண்ட் லுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஃப்ரண்ட்டில் ஒயிட் கலர் டிஸ்பிளே வச்சு நம்ம பகாரி யூஸ் போர்டு போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் வியூ மீட்ரு ஒன்று போட்டுக்கிறோம். மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாம் நார்மல் தான். இந்த சுவிட்ச் எதுக்குன்னா 551க்கும் இந்த கிட்டுக்கும் ப்ரோலாஜிக்கும் அந்த FT003 வச்சு நான் வச்சுக்கிற அந்த கிட்டுக்கும் மாற்றி விடுற செலக்ட் சுவிட்சு. இன்டீரியல் பார்க்கலாம் வாங்க. இன்டீரியல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஎஸ்எல் வந்து 28 வோல்ட் 10 ஆம்பி ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டுக்கிறோம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு பேஸ் டெப்த்து நல்லாயிருக்கும். வோல்டேஜ் ரொம்ப அதிகமாகவும் போடக்கூடாது. இப்போது 30 வோல்ட் அதுக்கு மேலாம் போட்டிங்கன்னா இது வந்து பிரிட்ஜ்டு போர்டு வச்சுருக்கேன். அது லாஸ்ட்டாக நான் அந்த போர்டை காட்டுறேன். ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு போர்டு ஹீட் ஆகும், சப்பு கம்ப்ளைண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 28 வோல்டேஜ் உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டு பர்பஸ் தான். கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா நான் 2 கெப்பாசிட்டி போட்டுக்கிறேன். 10,000 இதுல மெட்டல் டயோடு ஒன்று. அதுக்கப்புறம் டிசிபிலேயே வந்து அந்த ரெகுலேட்டர் 5 வோல்ட் ரெகுலேட்டர் உங்களுக்கு நான் வச்சுட்டேன். இந்த 12 வோல்ட் ரெகுலேட்டர் எதுக்குன்னா வியூ மீட்டருக்கு, இந்த வியூ மீட்டருக்கு 12 வோல்ட் கொடுக்கறதுக்கு மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சுவிட்ச் கனெக்ஷன் பாருங்கள், இதில் 2 ஒயர் அடிச்சிருப்பேன். இது ஒரு லைனு, அது ஒரு லைன் அடிச்சிருப்பேன். ஸோ இது எதுக்காக இப்படி அடிச்சுக்கிறேன்னா FT003 அதை ஆன் பண்ணுறதுக்கும் இந்த ரிலேவுக்காகவும் நான் அடிச்சிருக்கிறேன். இப்போது எல்லா ஒயரும் கொண்டு வந்து இதில் கொடுக்கலாம். என்னென்னா 551 செலக்ட் சுவிட்ச் தான் இது. நம்ம அதில் கொடுக்கலாம். கொடுத்து என்ன ஆகுனா ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறம் இந்த சுவிட்சு கம்ப்ளைண்ட் வருது, ஒரு லைனு பாடாமல் இருக்கிறது, ஏதோ ஒரு லைனு அந்த கம்ப்ளைண்ட்லாம் வரும். அப்புறம் என்ன பண்ணிங்கன்னா இந்த ரிலேவுக்கு மட்டும் ஆன் ஆஃப் கொடுத்துட்டு இந்த ரிலே மூலிமா வந்து உங்களுக்கு அந்த செலக்ட் பண்ணுறது மோடில் இது செட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு உங்களுக்கு கம்ப்ளைண்ட்டே வராது. ஏன்னா ரிலே வந்து இந்த வோல்டேஜ் மூலிமா தான் கனெக்ட் ஆகுது உங்களுக்கு. அதனால் இந்த ஒரு சீட் கேட்குறது ஒரு சீட் கேட்காம போகிறது அது அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வராது. இன்னொரு லைன் வந்து FT003 இந்த ரிலே ஆன் பண்ணால் அதுவும் ஆன் ஆகும். அதுமாரி நான் இது கொடுத்துருக்குறேன். ப்ரோலாஜின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்டல் ப்ரோலாஜிக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் வால்யூம் நார்மலாக எல்லாம் போடுற மாதிரி தான். மெயின் செக்ஷன் பவர் ஆம் பார்த்துடலாம் வாங்க. பவர் ஆம் செக்ஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 மார்டின் ஆடியோட 2 ஸ்டீரியோ போர்டு யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து MKவில் ஒரு போர்டு மோனோ போர்டு 2 ஃபெட் மோனோ போர்டு ஒன்று யூஸ் பண்ணிக்கிறேன். இது 4 போர்டு, இதில் 2 போர்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ரைட்டுக்கும் சரௌண்டும் ஒர்க் ஆகும். இந்த ஒரு போர்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்டருக்கு ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் MKவிலேயே மோனோ போர்டு ஒன்று வச்சுக்கிறேன். இது வந்து பிரிட்ஜ்டு மோனோ. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 ohms லோடு யூஸ் பண்ணிக்கலாம், 8 ohms லோடு யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுக்குமே இது மேட்ச் ஆகும். இதே நீங்கள் பேரல் மோனோ வந்தால் 4 ohms லோடுக்கு தான் மேட்ச் ஆகும், 8 ohms லோடுக்கு மேட்ச் ஆகாது. இது வந்து ரெண்டுக்குமே மேட்ச் ஆகும், 4 ohms 8 ohms ரெண்டுக்குமே இது மேட்ச் ஆகும். அந்த ட்ரான்ஸ்ஃபர் வோல்டேஜ் சொன்ன பார்த்தீங்களா, ஸோ இந்த ரீசனுக்காக தான். இதே பேரல் மோனோ வந்தால் உங்களுக்கு 30, நான் அதுக்கு மேலேயே கூட கொடுத்துக்கிறேன், 35 வோல்டு கூட ஏசி நான் கொடுத்துருக்குறேன். ஸோ அப்படிங்கும்போது பேரல் மோனோ வந்தால் உங்களுக்கு வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கலாம். பட் வந்து சீரிஸ் மோனோ வந்தால் உங்களுக்கு அப்படி கொடுக்கக்கூடாது. கம்மி வோல்டு தான் அதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, கம்மி வோல்டு தான் நாமளும் கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு சீரிஸ் மோனில் ஒர்க் ஆகும்போது ஓவராக ஹீட் ஆகும். ஸோ வாட்ஸ் அதிகமாக வரும். அதனால் வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வோல்டேஜ் கம்மியாக போட்டுக்கிட்டால் லைஃப் நல்லாயிருக்கும். எஃபெக்ட்டு பார்த்திங்கன்னா சீரிஸ் மோனோவில் உங்களுக்கு எடுத்தோன்னே எஃபெக்ட் வந்துடும். அதனால் அந்த வோல்டேஜ் போதுமானது. அதாவது கிட்டு பார்த்திங்கன்னா FT003 இந்த கிட்டு வச்சுக்கிறேன். இதோட ஆக்சிலைனை தூக்கி நான் அந்த ஆக்சில் அடிச்சிருக்கிறேன். இந்த பின் RC சைக்கிளில் அடிச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் யூஎஸ்பியோட ஆக்சில் அடிச்சிருக்கிறேன். கஸ்டமர் வந்து அவங்க நீட்டுக்கு ஏற்ற மாரி எந்த ஆக்சி வேணுமோ அந்த ஆக்சி யூஸ் பண்ணிக்கிற மாரி நான் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் 8 சேனலு. இது எப்படின்னா உங்களுக்கு சப்புக்கு மட்டும் தனியாக வந்து பேரல் பண்ணி கொடுத்துருப்பேன். 1 2 இது 2 ரிலேவும் லெஃப்ட் ரைட்டுக்கு சரௌண்டுக்கு. இந்த ஒரு ரிலே ஒரு சைடு வந்து சென்டருக்கு கொடுத்துருப்பேன். மீதி 3 சைடு இருக்கும். 3 சைடுமே பேரல் பண்ணி சப்புக்கு கொடுத்துருப்பேன். இப்படியே நான் கொடுக்குறேன்னா ஒரு சைடு கொடுத்துட்டு போகலாம். கொடுக்குறேன்னா இந்த ரிலே வந்து ஆம்ஸ் கம்மியான ரிலே. இது என்ன பண்ணால் நாளாக நீங்கள் அதிகமாக எஃபெக்ட் வச்சு கேட்கும்போது அந்த ரிலே வந்து ஓப்பனே ஆயிரும், மெல்ட் ஆயிரும், எதை எப்படி ஆனாலும் சொல்லலாம், ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் பேரல் பண்ணிட்டா உங்களுக்கு ஆம்பியர் ஈவனாக கிடச்சி உங்களுக்கு அந்த சப்பு கம்ப்ளைண்ட் ஆகாத மாதிரி பார்த்துக்கும். இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா பக்காவாக ஒர்க் ஆகுது. அந்த வோல்டேஜ் போகும்போது கரெக்டாக வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிக்குது. நான் பார்த்துட்டு ரெஸ்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் கஸ்டமருக்கு நான் போட்டு தரேன். அதாவது ஆடியோ கிளாரிட்டின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்காவாக இருக்கும். எந்த வேறு அம்மிங்கும் வராது. உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியரான சவுண்டாக இருக்கும். அந்த மெயினாக அந்த ட்ரிபிள் வந்து ஒரு மாதிரியாக சரசரன்னு அடைக்கும். அந்த கம்ப்ளைண்ட்லாம் உங்களுக்கு இது இருக்காது. கிளியரான ஆடியோ இருக்கும். பேஸ் டெப்த்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 inch 4 ohms JPL
சோனி, நீங்கள் அதை 4 ohms 8 ohms நீங்கள் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் மேட்ச் ஆகும். பைனரியாக இருந்தால் அதுவுமே 8 ohms கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி தான் நம்ம பண்ணிருக்கோம். ஆடியோ குவாலிட்டின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்காவாக இருக்கும். டால்பி டிடிஎஸ் இது ரெண்டுமே பக்காவாக அதில் ஒர்க் ஆகும். உங்களுக்கு சின்னது சாங் ப்ளே பண்ணுறேன், கேட்டு பாருங்கள். இது வந்து யூஎஸ்பிலேருந்து பாடிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து அந்த ட்ரிபிளுங்கிறது கொஞ்சம் கூட எரிச்சலாக இருக்காது. உங்களுக்கு நல்ல தெளிவான சவுண்டாகவே உங்களுக்கு கேட்கும். வச்சு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ப்ரோலஜியில் ப்ளே ஆகிட்டு இருக்குது. இங்கே டிவியில் ப்ளே ஆகிட்டு இருக்குது. நான் இன்னும் இதை ஆன் பண்ணல. உங்களுக்கு அதையும் இப்போ காட்டுறேன். இப்போ வந்து சென்ட்ரு பாருங்கள். உங்களுக்கு சென்ட்ரு வந்து நீங்கள் என்ன தான் பென்ட்ரைவில் ப்ளே பண்ணாலும் யூஸ் போர்டில் வச்சு அந்த ஒரிஜினல் வாய்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. ப்ளே பண்ணுற பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மியூசிக்கோடு கலந்து வரும். நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். அதே இப்போ டிவிடியில் ப்ளே பண்ணுற பாருங்கள். அதில் நான் டால்பிக்கு சிடி போட்டுக்கிறேன். கிட்ட ஆன் ஆயிடுச்சு. இப்போ வந்து ப்ளே பண்ணுற பாருங்கள். சாரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கொஞ்சம் பாஸ் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா டிவிடியில் வந்து நெக்ஸ்ட்டாக ப்ளே வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதை சரி பண்ணி போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போ ப்ளே பண்ணுற பாருங்கள் சென்டர் மட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்டரில் உங்களுக்கு ப்யூர் வாய்ஸ் மட்டும் தான் கேட்கும். மற்றபடி அந்த சவுண்டோ அந்த மியூசிக் எதுவும் வராது. இன்னொரு தடவை ப்ளே பண்ணுற கேட்டு பாருங்க. நல்லா கிளியராகவே கேட்கும். மற்றபடி சரௌண்டிங் பாருங்கள். அந்த கோரஸ் மட்டும் உங்களுக்கு வரும். தேவையான இடத்துல தான் உங்களுக்கு சரௌண்டே வரும். இதுதான் வந்து ஒரிஜினல் டால்பி. உங்களுக்கு நார்மலாக ஒரிஜினல் 5.1 ஒரிஜினல் டால்பி உங்களுக்கு இதுதான். அந்த பென்ட்ரைவ் போட்டு நீங்கள் நார்மலாக என்ன தான் யூஸ் போர்டில் போட்டாலும் அதுமாரி வராது. இந்த கிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் பிளிங்க் ஆகும். டால்பி லைட்டு, டால்பி கண்டென்ட் வந்து இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.